நல்ல வேலை பவர் நான் இருக்கும்போது கட் ஆகல. நல்லா கேட்டிருப்பேன் நிர்மல் குமார். எப்படி போடுறது? ஓகே, என்னோட முதல் பேச்சு இது திமுக மேடைக்காக. எங்கடா இருந்தீங்க இத்தனை நாளா? நீங்கெல்லாம் 4ஆம் தேதி வரைக்கும் சும்மா இருந்திருக்கிறீங்க. நான்லாம் வந்து 4ஆம் தேதிக்கு அப்புறம் தான் பேசவே ஆரம்பிச்சேன். இல்லை விடக்கூடாது அப்படின்ட்டு, விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னும் போது, ஓகே ஜென்சி மேடையிலேருந்தே நம்ம வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு முதல்ல ராஜசேகருக்கு நன்றி. மேடையில் ஒரு திருநங்கை கேமரா பிடிக்கிறதுல ஒரு பெண் இருக்காங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. என் புருஷனை விட விஜயை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்ற பெண்களுக்கு நடுவில் கேமரா பிடிச்சிட்டு ஒரு ட்ரெயினிங் நிற்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு. சரி ஓகே, நான் ரொம்ப வளவலன்னு பேச விரும்பல. பிகாஸ் ஜென்சிக்கு வந்து ரொம்ப ஷார்ட்டா பேசி முடிச்சாதான் இங்க இதுவா இருக்கு. ஏன்னா 7 செகண்ட் ரீலுக்குள்ள தள்ளிடுறாங்க. ஏன் ஜென்சிக்கு வந்து மக்களுக்கு வந்து அரசியல் படுத்தி ஆகணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நான் என்னோட எக்ஸாம்பிளே சொல்றேன். ஏன் ரொம்ப இங்க முக்கியமா இருக்கு அப்படின்னா, 1991 நான் பிறக்கிறேன். சம்மடி டிஎம் கேக்கு 2 சீட்டு தான். என்ன பண்ண முடியும்? எங்க அப்பா கறிக்கடை வச்சிருக்காரு, மாட்டு கறிக்கடை. ஸ்கூல்ல உங்க அப்பா என்னடா வேலை செய்யறாருன்னு கேட்கும் போது எங்க அப்பா மாட்டு கறிக்கடை வச்சிருக்காருன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பார்வை ஒன்று பார்ப்பாங்க பாருங்க, கூடி குறுகி சாவணும். அந்த ஒரு பையன் இன்னைக்கு டபுள் டிகிரி முடிச்சுட்டு வந்து நிக்கிறதுனா அது கலைஞரால மட்டும்தான் முடியும். எங்களுக்கு முதல் வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாரு, முதல் பட்டதாரி, என் குடும்பத்திலே முதல் பட்டதாரி. 2006 வந்து என்ட்ரன்ஸ் கிளியர் பண்றாரு. 2006 இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் வேணான்னு சொல்றாரு. 2009 இன்ஜினியரிங் சேர்றேன், படிச்சு முடிக்கிறேன். இன்னைக்கு கறிக்கடை வெட்டின பிள்ளை இன்னைக்கு அண்ணா பிறந்த ஊர்ல வந்து பேசுறேன்னா இப்ப எனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். அப்ப நான் என்னோட அடுத்த தலைமுறை நான் என்ன ஆக்குறது? அப்போ நான் தானே வந்து பேசி ஆகணும். அதனாலதான் இந்த ஜென்சி மீட்டிங் அப்படின்னும் போது ரொம்ப பெரிய வரலாறுகளோ தமிழ் அது இது உலகவர் ஓவியமே உற்சாக காதி மேலே பேசினா ஓடிடுறானுங்க. இங்க என்ன நடக்குது, எப்படி அடிக்க வேண்டியது இருக்குதுன்னு பேசினா மட்டும்தான் நடக்குது. இங்க என்னோட வாழ்க்கையில திராவிடம் எனக்கு அதுதான் பண்ணியிருக்கேன். அதாவது கலைஞருடைய ஒரு இது ஒன்று இருக்கு, சாரி கலைஞரோட திருவள்ளுவருடைய இது இருக்கு, ஒரு வெள்ளத்தனைய மலர் நீட்ட மாந்திரதம் உள்ளத்தனையது உயர்வு அப்படின்னு சொல்லிட்டு கலைஞரோட முறையே நான் அதுக்கு எடுக்கிறேன். ஒரு மலர்த்தண்டோடைய இது வந்து அதோட நீரை பொறுத்து தான் அது பெருசா ஆகும் அப்படின்வாங்க. ஆனா ஒரு மனுஷனுக்கு நீங்க எவ்வளவு ஊக்கம் கொடுக்குறீங்களோ அந்த மனுஷனோட வாழ்க்கை உயரும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு என் தம்பி 2 டிகிரி பெங்களூர்ல வேலை செய்யறேன், என் தங்கச்சி 2 டிகிரி எத்திராஜ் காலேஜ்ல முடிச்சுட்டு டூரிசம் டிராவல் முடிச்சுட்டு ஒரு கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நான் பிடெக் ஐடி முடிச்சு சைக்காலஜி முடிச்சு இன்னைக்கு ஆல் இண்டியா ரேடியோல ஆர்ஜேவா இருக்கேன். அப்போ யாரு இவாளுக்கெல்லாம் சீட்டு கொடுக்கூடாதா அப்படின்னு சொன்னா பார்ப்போம். அவன் இடத்துல போய் நீங்க உட்காந்து வேலை பார்க்கறனா அதுக்கு திராவிடத்தான் நம்ம முக்கியம். ஏன் திராவிட முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க பசங்க கிட்ட அந்த குழந்தை அடுத்து உங்க பக்கத்துல இருக்க படிக்கிற பசங்க கிட்ட சொல்லுங்க, மாட்டுக்கறி கடை வெட்டின ஒரு பையன் இன்னைக்கு வந்து எதிரில் பேசினாண்டா அதுக்கு ரொம்ப முக்கியம் திராவிடம் தான் சொல்லுங்க. இந்த இடத்துல வந்து பார்க்க முடியும். ரொம்பலாம் பேச விரும்பல. ரொம்ப நன்றி இந்த மேடையை கொடுத்ததுக்கு. கடைசி நான் இதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். இந்த கோட் வந்து கிருத்திகா உதயநிதியோட கோட் போட்டிருந்தாங்க, மே 4ஆம் தேதி போட்டிருந்தாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு இதுவாக தான் இருக்கு. கடினமான காலங்கள் வலிமையான மனிதர்களை உருவாக்குகின்றன, வலிமையான மனிதர்கள் நல்ல காலங்களை உருவாக்குகின்றன, நல்ல காலங்கள் பலவீனமான மனிதர்களை உருவாக்குகின்றன, பலவீனமான மனிதர்கள் மீண்டும் கடினமான காலங்களை உருவாக்குகின்றன. அதாவது வெயில்ல போகும்போது தான் நிழலோட அருமை தெரியும். இப்ப எல்லாம் வெயில்ல போயிருக்காங்க இல்லையா, நிழலோட அருமை தெரிஞ்சிருக்கு, வருவாங்க. அடுத்த 5 வருஷம் நிறைய பேசுவோம், போட்டு அணிலுங்களை தற்கொலைகள்லாம் போட்டு சாவடிப்போம். இன்னொன்னு அம்சா யாரா இருந்தீங்கன்னா கேட்டுக்கோங்கடா, எப்பாடே கேட்டுக்கோ, என்னவா அறிவாளத்துக்குள்ளவா, காசு கூட கொடுக்குறேன் அவனுக்கு, அறிய வளர்த்துட்டு போ, கம்மி மேல ஏறி சாவாத பாய்.